معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعدد. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. قال النبي صلى الله عليه وسلم: إن الشيطان يجري من الدم، أو كما قال عليه الصلاة والتسليم. الله جل جلاله عما نواله அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் மற்றும் இந்த மஜ்லிஸில் செல்லமதிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நிலவட்டமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைத்து நாம் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும், நாம் யாரை எதிரியாக வைத்திருக்க வேண்டும், நமக்கு விரோதி யார், நமக்கு நண்பன் யார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் ஒரு இடத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவ்வி வ அதுவ்வக்கும் அவ்லியா, எனக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானை ஒரு காலம் நீங்கள் நேசனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஈமான் கொண்டவருக்கு நண்பன் யார் தெரியுமா? அல்லாஹ் வலியுல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நேசன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முபஸிரூன். தக்வா உடையவர்கள் யார் தெரியுமா? ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்வின் பால் திக்ர் செய்வார்கள், அவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஷைத்தான் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அப்பொழுது அனைத்து மலக்குமார்களும் அவனை பக்கம் சுஜூத் செய்தார்கள், ஆதமுக்கு சுஜூத் செய்தார்கள். ஷைத்தான் என்ன சொன்னான்? خلقتني من نار وخلقته من طين, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவன். நெருப்புடைய தன்மையோ மேல் நோக்கி செல்லக்கூடியது, மண்ணின் தன்மை கீழ் நோக்கி இருக்கக்கூடியது. உயர்ந்தவனான நான் எப்படி இந்த மண்ணுக்கு செல்லுதா செய்வேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கூறினான். அல்லாஹ் கூறினான், இந்த தர்பாரிலிருந்து நீ வெளியேறிவிடு, நீ துரத்தப்பட்டவனாக ஆகிவிட்டாய், இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிவிடு என்பதாக அல்லாஹ் கூறினான். ஷைத்தான் இரண்டு நிபந்தனைகள் அல்லாஹ்விடத்தில் வைத்தான். கியாமத் நாள் வரை எனக்கு மௌத் வரக்கூடாது யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கூறினான். இரண்டாவது, ஆதமுடைய மக்களை நான் வலியுறுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கூறினான். அல்லாஹ் சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், எனக்கென்று சில பிரத்யேகமான அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை உன்னால் வலிகரிக்கவே முடியாது என்பதாக அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் கூறினான், ஷைத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மனிதர்களை எப்படியெல்லாம் வலிகரிப்பேன் என்று சொன்னான் தெரியுமா? மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். மனிதனின் முன் பக்கத்திலிருந்தும் இடப்பக்கத்திலிருந்தும் வலப்பக்கத்திலிருந்தும் பின்னால் இருந்தும் 4 திசைகளில் இருந்தும் அவனை வலியுறுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் சவாலித்துக் கொண்டு வந்தான் இந்த உலகத்திற்கு ஷைத்தான். சகோதரர்களே, மலக்குமார்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், ஆதமுடைய மக்களின் நிலைமை என்ன ஆகும்? ஷைத்தான் எவ்வாறு சொல்லியிருக்கிறானே, அவர்கள் நிலைமை
அதிகமான நரகத்திற்கு சென்று வருவார்களே அவருடைய நிலைமை என்ன ஆகும் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அவன் 2 திசைகளை கூட மறந்து விட்டான். ஒன்று மேல் திசை, இன்னொன்று கீழ் திசை. அது என்ன தெரியுமா? ஒன்று துஆவின் மூலமாக, இன்னொன்று சுஜூதின் மூலமாக ஷைத்தானை விட்டு ஒரு அடியான் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறினான். ஒரு தாய் தனது பிள்ளையிடத்தில் கூறுகிறார், உனக்கு யாராவது ஏதாவது துன்பம் நேர்ந்தால் உடனே என்னிடத்தில் வந்து சொல், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்கிறார். அதே போன்று 70 தாயுடைய இரக்கமுடைய ரப்பான அல்லாஹ் நம்மிடத்தில் கூறுகிறான், உனக்கு ஷைத்தானின் மூலமாக தீங்கு ஏற்பட்டுவிட்டால் உடனே என்னிடத்தில் துஆ செய், நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று கூறினான். கியாமத் நாளில் ஷைத்தானுடைய நிலைமை என்ன தெரியுமா? வகான ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், அவன் மக்களை பார்த்து கூறுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுடைய ரப்பு, அல்லாஹ் உங்களிடத்தில் வாக்குறுதி அளித்தான், என்னை நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான். நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். நானும் சில வாக்குறுதிகள் கொடுத்தேன், நானும் உங்களை வழிகெடுத்தேன், பாவத்தின் பக்கம் வழிகெடுத்தேன், ஆண்களை பெண்களை கொண்டு வழிகெடுத்தேன், பாவத்துடைய சூழ்நிலைகளை ஏற்படுத்தினேன். நீங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அதனால் இன்றைய நாள் ஃபலா ததுஊனி வலூ அன்ஃபுஸக்கும், என்னை நீங்கள் குறை சொல்லாதீர்கள், உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக அவன் கூறுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த ஷைத்தானை விட்டு நான் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது? அதற்கும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், அறிவாளிகள் யார்? அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். யார் ஷைத்தானை விட்டு பாதுகாக்க வேண்டும், ஷைத்தானை விட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் திக்ர் செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன தகவ் இனா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், தக்வா உடையவர்கள் என்ன செய்வார்கள்? ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டால் உடனே ததக்கரு அல்லாஹ்வை பால் திக்ர் செய்வார்கள். ஃபஇதாஹும் முப்ஸிரூன், ஷைத்தான் அவனை விட்டு விலகி விடுவான். ஷைத்தானால் திக்ர் செய்யக்கூடிய உள்ளத்தில் கூறவே முடியாது, வழிகெடுக்கவே முடியாது. ஷைத்தானை பின்பற்றியவர்கள் நிலைமை கியாமத் நாளில் என்ன தெரியுமா? பாவிகள் தனியாக பிரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அலமா அஹதி இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான், நான் உனக்கு ஆதமுடைய மக்களே நான் உனக்கு அறிவுரை சொல்லவில்லையா? இந்த குர்ஆனின் மூலமாக உனக்கு அறிவுரை சொல்லவில்லையா? அவனை பின்பற்றி விட்டியே. வலகத் அபல்ல மின்கும் ஜிபில்லன் கதீரா, அதிகமான மக்களை அவன் வழிகெடுத்து விட்டான். அபலம் தகூனு தாஇலூன், உங்களுக்கு அறிவில்லையா? நீங்கள் சிந்தித்திருக்க கூடாதா? ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு இருந்திருக்க கூடாதா? நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்பான். எனவே அந்த ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சி நமது உள்ளத்தில் ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்வின் பால் திக்ர் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹிரு தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.